சுய உதவி கடன் வசதிக்கான அவன் தான் வந்து மிரட்டிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு அச்சப்பட்ட வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு மோசமான நெருக்கடியில் வாழ்கின்ற ஏழை பெண்களை பற்றி இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகளோ தலைவர்களோ பேசுகிறார்களா என்றால் பேசவில்லை. எனவேதான் நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் போகின்ற தேர்தலில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை எங்களால் உருவாக்க முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். இந்த தொகுதியிலே நாங்கள் எவ்வளவு வாக்குகள் வாங்குவோம் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்க கடிப்பது போலதான் நாங்களும் கடித்திருக்கிறோம். ஆனாலும் ஏன் இந்த தேர்தலில் நிற்கிறோம்? இந்த ஏழை மக்களுடைய விவசாய தொழிலாளர்களுடைய குழுக்களின் சுற்றியுள்ளவர்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை தவிர்த்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களுடைய குரலை இந்த தேர்தல் இடத்திலாவது மற்ற கட்சிகளை பேச வைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதேனும் ஒரு கட்சி நீங்க பார்த்திருக்கீங்க, நிறைய வேட்பாளர் வராங்க, நிறைய கட்சி தலைவர்கள் வராங்க. தூத்துக்குடியை பத்தி பேசுறாங்களா? குழுக்கடனை பத்தி பேசுறாங்களா? இதை பத்தி எல்லாம் பேசுறதில்லை. இங்க இருக்கிற நிலங்கள் யாருக்கு இருக்கு? மனாதிபதிக்கு இருக்கு, மரங்களுக்கு சொந்தமா இருக்கு, அறக்கட்டளைக்கு சொந்தமா இருக்கு. இந்த நாடு சுதந்திர நாடுன்னு சொல்றோம். இந்த நாட்டில் பல்வேறு ஆக்கிரமிப்பு நடந்துருக்கு. முகலாயர்கள் இருந்திருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க, போர்ச்சுகீசியர்கள் இருந்திருக்காங்க, வெள்ளக்காரர் இருந்திருக்காங்க, பிரிட்டிஷ்காரர் இருந்திருக்கான். இவங்க எல்லாருமே இந்த மண்ணை விட்டு நம்ம விரட்டிட்டோம். ஆனால் இந்த மண் இன்னும் அடிமைப்பட்டு கிடைக்கிறது. ஆதினங்கள் கைகளிலும் மடத்து கைகளிலும் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடைக்கிறது. இங்கே விடுதலை இன்னும் வரவில்லை. இந்த மடத்து நிலங்களை பற்றி இங்க இருக்கின்ற போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுடைய கட்சிகளுடைய பார்வை என்ன கேட்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தல் இன்று கிராமம் கிராமமாக இந்த பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேட்பாளர் கண்ணையன் வீட்டுமனைக்காக போராடி இருக்கிறார், அனுமதியை மீறி போராடி இருக்கிறார், அதற்காக வழக்கு வாங்கியிருக்கிறார். குழுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மறியல் நடத்தியிருக்கிறார், அதற்காக வழக்கு வாங்கியிருக்கிறார். சாதி அடக்குமுறைக்கு எதிராக போராடி இருக்கிறார், அதற்காக வழக்கு வாங்கியிருக்கிறார். இப்படி கிட்டத்தட்ட 30 வழக்குகளுக்கு மேலாக இப்போதெல்லாம் கண்ணியனுக்கே தெரியும். வேட்புமனு தாக்கல் பண்ண போறப்ப எவ்வளவு வழக்கு இருக்குன்னு பார்த்தா அவ்வளவு வழக்கு இருக்கு. அதுல ஏதாவது ஒரு வழக்கு ஏதோ துப்பாக்கி கடிச்ச வழக்கோ அல்லது சொத்து சேர்க்கை வழக்கோ அல்லது அடுத்த வீட்டுக்காரங்க வேலை சண்டையோ இந்த வழக்குகள் எதுவுமே இல்லை. எல்லாமே ஏழைப்பாளை மக்களுக்காக, விவசாய தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் நலனுக்காகவும் போராடியதாக வாங்கிய வாக்கு. அப்ப இந்த தொகுதியில வேட்பாளராக நிற்பதற்கு தண்ணீருக்கு தகுதி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விவசாய தொழிலாளர்களிடம் வாக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம். எங்களுக்கு நிச்சயமாக நீங்க வாக்களிக்க வேண்டும். எங்களுடைய நீங்க அளிக்கிற வாக்கு நாங்கள் காலம் கூட போராடிட்டே இருக்கோம். டிவியில வர வேட்பாளர்கள் பாருங்க, இந்த மாசம்